சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் படத்துடைய ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் வந்து செப்டம்பர் 20 நேரு ஸ்டேடியம் நடக்கும் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேட்டையன் படத்துலேருந்து கேரக்டர் போஸ்டர் இந்த வீக் ஃபுல்லாக வரப்போகுது அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ரித்திகா சிங் அவங்களோட கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேரக்டர் நேம் ரூபா. அக்டோபர் 10 இந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. டிஜே ஞானவேல் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக்கல் பண்ணியிருக்காரு. தளபதி விஜய் அவர்களுடைய கோட் படத்துடைய கலெக்ஷன் வேர்ல்டு வைடாக அரௌண்ட் 390 crores கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கிறதா நியூஸ் கிடச்சிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் அரௌண்ட் 139 crores கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கிறதா நியூஸ் கிடச்சிருக்கு. செல்வராகவன் அண்ட் ஜிவி பிரகாஷ் ரெண்டு பேருமே 13 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு அப்கமிங் ப்ராஜெக்டில் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. 1001 மயக்கம் என்னக்கு அப்புறம் இது தேர்ட் மூவி. 1001 2வா இல்லை வேறு எதுனா புது ப்ராஜெக்டா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மூக்குத்தி அம்மன் 2 படத்தை சுந்தர்சி அவர்கள் டைரக்ட் பண்ண போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மூக்குத்தி அம்மன் படத்தை வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் டைரக்ட் பண்ணி ஹாட் ஸ்டாரில் டைரக்ட் ஓடிடியாக ரிலீஸ் ஆச்சு. மூக்குத்தி அம்மன் படம் வந்து காமெடியாகவும் சரி எமோஷனலாகவும் சரி சூப்பராக இருந்துச்சு. இந்த மூக்குத்தி அம்மன் 2 வந்து சுந்தர்சி அவர்கள் டைரக்ட் பண்ணி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய 25th மூவிக்கான அப்டேட் 2 டேஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து பாலிவுட்டில் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட்டான கீழ் படத்துடைய தமிழ் தெலுங்கு ரீமேக் அப்படின்ட்டு நியூஸ் கிடச்சிருக்கு. கார்த்தி அவர்களுடைய 29th மூவிக்கான அப்டேட் 2 டேஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டானாக்காரன் படத்தை டைரக்ட் பண்ண தமிழ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இது வந்து 60s நடக்கிற கேங்ஸ்டர் மூவி. டைரக்டரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு,